வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஏங்க பூமியில் மனுஷனாக பிறந்தார்? கர்மாவுடைய விசித்திர கணக்கு தாங்க என்ன. அதுவும் மாண்டவிய முனிவருடைய கதையை சொல்லவே இல்லையே. அதெல்லாம் தாங்க சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மான்றது நுணுக்கமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இதை பற்றி அவ்வளவா தெரியல. மனுஷன் ஏன் 6 அறிவோட பிறந்திருக்கான் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் ஒரே ஒரு அறிவு தான் வித்தியாசம். 5 அறிவுன்றது விலங்குகிட்ட இருக்கிறது. அதனால் நம்மளை மாதிரி சாப்பிட முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்க முடியும், அது இல்லாமல் கோபமும் பட முடியும், எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த 6வது அறிவுன்றது சிந்தித்து செயல்படுவது. அது நிறைய பேருக்கு இல்லைங்க. கர்மான்றதில் ஒரு நுணுக்கம் இருக்குதுன்னு சொன்னேன்னு, அதுதான் இந்த மனுஷனுக்கு மாத்திரம் எதுக்காக மனித பிறவி இறைவன் கொடுத்துருக்காருன்னா, முதல்ல கொடுக்கறது கிடையாது. பல வித ஒரு பூச்சியாவோ மரம் செடி கொடியாவோ இப்படி ஒரு அறிவு 2 அறிவு அப்படின்னு பிறந்து தான் கடைசியாக இந்த 6 அறிவுன்ற ஜென்மம் வருது நமக்கு. எதுக்காக கடைசியாக இந்த 6 அறிவு ஜென்மமாக படிக்கிறாருன்னா, இந்த 6வது அறிவுன்றது யோசித்து செயல்படக்கூடியது. ஒருத்தருக்கு துன்பம் செய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த 6 அறிவுன்றது, அந்த 6வது அறிவு யோசிக்கும். இது தப்பு இல்லையா, இது செஞ்சால் நம்ம மாத்திரம் பாதிக்க மாட்டோம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் பாதிப்பாங்க, அதை விட நம்ம துன்பம் கொடுக்க போகிற அந்த மனிதரும் அதிகமாக பாதிக்கப்படுவார். கண்டிப்பாக அந்த வலி நமக்கு தெரியுமே, இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மனசு உங்ககிட்ட எடுத்து சொல்லும். ஆனால் அதையும் மீறி கடவுளெல்லாம் ஒருத்தர் கிடையவே கிடையாது. எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே கிடையாது. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, என் மனசுக்கு தோணுது தான் நான் செய்வேன், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இதனால் அவங்க எப்படி நினச்சாலும் இல்லை அவங்க அந்த வேதனையில் துடிச்சா கூட எனக்கு சந்தோஷந்தான். இது நிச்சயமாக மனுஷனுக்கு புரியாத ஒரு கர்மாவுடைய கணக்கு. அப்படி நினச்சி தான் மனுஷன் ஒவ்வொரு தவறும் செய்கிறான். எதிர்க்க இருக்கிறவன் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நோகடிக்கிறதுல இவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் அதனால் என்ன பிரச்சனை நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாததுனால தான் இந்த விளையாட்டு. நீங்கள் ஒரு கேமை விளையாடினா கூட நல்லா நெருக்கத்தில் நீங்கள் வெற்றி பெறுற நேரத்தில் அது களைய வேண்டிய சூழ்நிலை திரும்பவும் முதல்லேருந்து விளையாடுற விளையாட்டு தான் இந்த கர்மாவுடைய விளையாட்டு. இப்போ உங்களுக்கு அதை பற்றி அழகாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் செய்கிற இந்த பாவங்கள் பலனை, அதாவது அந்த சைஸை பொறுத்து, சின்னதாக இருந்தால் இந்த பிறவி முடியறதுக்குள்ளவே அது உங்களுக்கே திரும்பி சரியாயிடும். ஒருவேளை அந்த துன்பம் பெருசாக இன்னொருத்தரை பாதிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் பல பிறவிகளை எடுக்க வேண்டி இருக்கும். அந்த துன்பத்தை அப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஒருத்தருக்கு பயங்கரமான 100% ஒரு கர்மாவை கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு துயரத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த 100% தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்ல, அந்த ஆற்றலை கொடுக்கணும்ல. அப்போ தானே அந்த 100% வலியை உங்களால் உணர முடியும். இது நியாயமான விசித்திரமான கணக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாதனால நம்ம பண்ணுற நல்லது கடவுளுக்கு தெரிகிற மாதிரி தீமைகளும் தெரியும். நீங்கள் ரகசியமாக ஒருத்தருக்கு பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த விஷயம் கடவுளுக்கு தெரியுதுன்னா, அப்போ நீங்கள் ரகசியமாக பண்ணுற ஒரு தவறும் நீங்கள் போடுற தப்பான கணக்கும் கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு தெரியும். இந்த மகாபாரதம் அப்படின்றது மிக சிறந்த மனிதனுக்கு வாழ்க்கை பாடத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக சொல்லி கொடுக்குது. நம்ம பீஷ்மருடைய கதையாக இருக்கட்டும், நம்ம விதுரருடைய கதையாக இருக்கட்டும், யார்தான் இருந்தாலும் இந்த தப்புக்கு மகானாகவே இருந்தாலும்
பிரம்ம ரிஷியாகவே இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் விதி. அதிலேருந்து யாரும் மாற்ற முடியாது. ஆனால் சின்ன சின்ன மாற்றத்தினால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண வைக்க முடியும். அந்த நமக்கு வர இருக்கிற கர்மாவை குறைச்சிக்க முடியும். இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம மாண்டவியர் கதையை உங்களுக்கு சொல்லணும். இவர் அதிகமாக வாய் திறக்க மாட்டார். நிறைய சித்தர்களுக்கு இந்த தியானத்து மூலியமாகவே அவங்க செஞ்ச கர்மாக்கள் புரிஞ்சிடும். அந்த ஆற்றல் கடவுள் கொடுத்துருவார். அந்த புரிஞ்சதுனால தான் இதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனையில் மாட்டக்கூடாது. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிற வழி ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா அதை தாண்டின அப்புறம் இன்னொரு இடத்துக்கு திரும்பவும் அதே மாதிரி ஒரு ரூட்டு போனோன்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும் வரமாட்டாங்க. அதை தான் இந்த சித்தர்கள் பண்ணுற வேலை, முனிவர்கள் பண்ணுற வேலை. அவங்களுக்கு தெரியும் இந்த கர்மா பாதை பயங்கர கடினம், தேவையில்லாமல் அதை தாண்டி வந்துட்டோம், திரும்பி அதுக்குள்ளே போகக்கூடாது. அதனால தான் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அந்த எந்த பிரச்சனைக்கும் துணை நிற்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இது நமக்கு புரியாமல் நிறைய பேர் விளையாடுறோம், அது வேற. ஆனால் அனுபவிக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் நான் எந்த தப்புமே பண்ணலையே, வாழ்க்கையில் பார்க்குறவனுக்கெல்லாம் நல்லது தானே பண்ணேன், என் மனசறிஞ்சு எவனுக்கும் துரோகம் பண்ணல, ஆனால் என்ன மாத்திரம் கடவுள் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறான், அதுவும் தினம் தினம் அழ வைக்கிறான். நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம உணர்ந்து தான் ஆகணும். இந்த மாண்டவியர் மௌனமாக தவத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியில் போக மாட்டார். எப்பவும் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அன்றைக்கும் அப்படி தான் உட்கார்ந்துருந்தார். வாயே திறக்கலை. அவர் தவத்தில் இருக்கும்போது அரண்மனைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10-15 திருடர்கள் நுழைஞ்சிட்டாங்க. அரசருடைய ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் வெளியில் ஓடி வரும்போது அந்த வீரர்கள் இதை பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க சும்மா விடுவாங்களா? ஏன்னா எடுத்துகிட்டு போகிறது அரசருடைய நகை. தேவையில்லாமல் அரசர் நம்மளை தண்டிச்சிடுவார். இவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறான், என்ன பண்ணுறாங்க, இவங்களை கண்டிப்பாக பிடிக்கணும் அப்படின்னு அவன் பின்னாடியே வேகமாக ஓடி வராங்க. எல்லாரும் இந்த மாண்டவியர் தவம் பண்ணுற அந்த ஆசிரமத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த திருடர்கள் வந்தவங்க அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, சாமி, நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கிறோம். எங்களை பிடிக்கிறதுக்காக அரசாங்க வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. மாட்டினா எங்கள் உயிர் போயிடும், வாயே திறக்காதீங்க. ஆனால் அவர் தான் தவத்தில் இருக்கார். இவங்களுக்கு உள்ளே போனவங்களுக்கு, ஏண்டா நம்ம சொல்லிட்டோம் அவர் வாய் திறக்கலைன்னா நம்மளை காமிச்சு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, சரி வாய் திறக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலான்ட்டு கொண்டு வந்த நகையெல்லாம் அவர் மேலேயே போட்டு விட்டாங்க. அவருக்கு அதுவும் நினைவில்லை. அவர் முழுக்க முழுக்க தவத்தில் ஆழ்ந்துட்டார். அமைதியாக தவத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த திருடர்கள் உள்ளே போயிட்டு அப்படியே பின்பக்கமாக தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த வந்த அரசாங்க வீரர்கள்லாம் இந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பக்கம் யாராவது திருடர்கள் வந்தாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? இவர் வாயே திறக்கலை. இவர் தாண்டா திருடர்களுக்கு தலைவராக இருப்பார். நம்ம அரண்மனையில் திருடின அத்தனை நகையும் இவர்கிட்ட இருக்குதுன்னா அப்போ அந்த திருடு நடந்த அப்புறம் அவங்க கொண்டாந்து இந்த தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. நம்ம இவரை கொண்டு போய் அரசர்கிட்ட விட்டுட்டோம்னா நம்ம உயிர் தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. வரல. எல்லாரும் ஒரு 4-5 பேராக சேர்ந்து அவரை அப்படியே தூக்கிட்டு போய் அரண்மனைக்கு கொண்டு போய் அரசர் முன்னாடி வச்சுட்டாங்க. அரசே, அரண்மனையில் மிகப்பெரிய திருடு நடந்தது. அது அத்தனையும் செஞ்சது இந்த ஆளுடைய கூட்டாளிங்க தான் அப்படின்னு சொன்னதுமே அரசர் அப்புறம் எதுக்குப்பா ஏன் எதிர்க்க உட்கார வச்சுருக்கீங்க, கொடுக்குற தண்டனையே கொடுத்துருங்க. இந்த கை தானே திருடிச்சு, திருடக்கூடாதுன்னு தண்டனை கொடுங்க. கையில் ஒரு அம்பை குத்தி அதை தோல் வழியாக நுழைச்சி ஒரு கொக்கி மாதிரி போட்டு அவரை ஒரு கம்பில் கட்டி விட்டாங்க. அவர் தப்பிக்க நினச்சா அந்த தோல் கிழிஞ்சி தான் கீழே வேணும், அப்போ கண்டிப்பாக உயிரும் போயிடும். ஆனால் அந்த முனிவர் கண்ணு மாத்திரம் கலங்குதை தவிர தவத்திலேருந்து கொஞ்சம் கூட விலகலைங்க. ஆச்சரியமாக இருக்கும். அங்கேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த முனிவர் ஒரு பாவமும் பண்ணாதவர், அதனால தான் இத்தனை துன்பத்தையும் அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா தப்பு பண்ணியிருந்தால் இந்த வலினால் கண்டிப்பாக
கத்துவாங்க, நான் தப்பு பண்ணல, எனக்கே இந்த தண்டனைன்னு. ஆனால் வாயே திறக்கலன்னும் போது இவர் யாரோ மகானாக இருப்பார், இவங்கெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அரசன் வந்து பார்த்தாரு. இந்த முனிவர் வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்த்தவொடனே அவருக்கே ஒரு பயம், தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையில் நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அந்த முனிவரை கொஞ்சம் இறக்கி விடுங்க. அந்த தோல்ல இருந்து அந்த அம்பெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா அது கொக்கி மாதிரி கம்பியில் போட்டிருக்குல்ல. அதுக்கப்புறம் இறக்கி விட்டதுமே அவர் எந்த பதிலும் சொல்லாமல் நேராக போயிட்டார். அரசர் மாத்திரம் மன்னிப்பு கேட்டார், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒரு நல்ல முனிவர் தான், இல்லைன்னா வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் நீங்கள் வாயே திறக்கலன்னும்போது ஏதோ தவத்தில் இருக்கீங்கன்ற ஒரு சின்ன உள்ளுணர்வு சொல்லுது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அப்போவும் அவர் ஒன்றுமே சொல்ல, அமைதியாக போயிட்டார். அந்த தோளில் குத்துச்சு தெரியுமா அம்பு, அதில் வந்து ஒரு பூக்கூடையை வச்சுக்கிட்டு எப்போவும் பூக்களை பறித்து அந்த கூடையில் போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறவர். அப்போ தான் அவருக்கு தோணுச்சு, இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏன் போய் யமதர்மராஜா கிட்ட கேட்கக்கூடாது. நேராக யமனை போய் பார்த்தாரு. ஏன்பா, நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து தவத்தில் இருக்கிறேன், வாயே திறக்கிறதில்ல, நான் பூஜை ஒரு கோவில் அந்த மாதிரி ஆன்மீக பணியில் போயின்னு இருக்கேன். ஆனால் எனக்கு எதுக்குப்பா இவ்வளோ பெரிய தண்டனை, எனக்கு புரியல. நான் தப்பு பண்ணதா நினைக்கவே இல்லை, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணேன், ஒரு முனிவரான எனக்கு எதுக்கு இவ்வளோ துன்பம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, இப்போ பண்ணல சாமி, நீங்கள் ஒரு 5 வயசு இருக்கும், சின்ன குழந்த. அப்போ வந்து ஒரு பூச்சி ஒன்றை பிடிச்சி அது மேலே முள்ளை குத்தி நீங்கள் வந்து செவுத்தில் ஒட்டி வச்சு அதை விளையாடினீங்க. அந்த பூச்சி வந்து அந்த சுவர்லேருந்து கீழே விழவும் முடியாமல் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சுது. அதனால் உங்களுக்கு இப்போ அந்த தண்டனை கிடச்சிது. முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்பா, குழந்தை பருவன்றது ஒன்றுமே தெரியாத வயசு, இது தப்பா சரியானே தெரியாது. அந்த வயசில் பண்ண ஒரு தவறுக்கு எனக்கு புத்தி தெரிஞ்சு ஆன்மீகத்தில் உட்காந்துருக்கேன், தவத்தில் இருக்கேன், எனக்கு போய் இப்போ தண்டனை கொடுத்தா இது நியாயமா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அது கர்மா கணக்குன்னா அது கர்மா தான், அது குழந்தையாக இருந்தாலும் யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னோடனே முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு. கர்மா கணக்குன்னு நான் சொல்கிறேன், அந்த கர்மா கணக்கை நான் உனக்கு காமிக்கிறேன், நீ போய் பூமியில் மனுஷனாக போகிற, ஆனால் இந்த கணக்கை நான் எப்படி தீர்க்கணுன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த முனிவர் வந்து தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த யம தர்மராஜா பூமியில் யாராக போய் பிறந்தார்? விதுர மகாராஜாவாக பிறந்தார். விதுரன் பிறந்தார்ல, இந்த கௌரவர்களுடைய சித்தப்பா அவர் தான். ஆனால் நீதிமான், நேர்மையானவர், யார் மனசையும் நோகடிக்காதவர், எந்த விஷயத்துக்கும் ஐடியா சொல்லாதவர். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த 100 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானமும் அசிங்கமும் துன்பமும் அதிகம் பட்டவர் இந்த விதுரர் தான். ஆமாங்க, அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இவர் எந்த தப்பும் பண்ணலை, அப்போ தான் யோசிக்கிறார், நம்ம எந்த தப்புமே பண்ணல, இவனுங்களுக்கு நல்லது தான் சொல்லித்தரோம், நீங்கள் போகிற வழி தப்பு, சரியான வழி போங்க. ஆனால் எல்லாருமே நம்மளையே தாக்கிட்டு இருக்காங்களே, நல்லதை சொல்கிறதுக்கு கூடவா இப்படி அப்படின்னு. அப்போ தான் அவர் யோசித்தார், இந்த வயசில் இருக்க நம்மளாலேயே இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியலன்னும் போது இந்த குழந்தைங்க எதுவுமே தெரியாத ஒரு சின்ன ஒரு மனசு, அதுங்களுக்கு நல்லது எது கெட்டது எது தெரியாது, விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிடும், தேனை கொடுத்தாலும் சாப்பிடும். அப்படிப்பட்ட இதயம் தவறு பண்ணும்போது திருத்தத்துக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் யோசித்து நேராக அந்த முனிவரை வந்து பார்க்குறாரு. அப்போ தான் முனிவர் சொல்கிறாரு, அதுக்காக தான்ப்பா நான் தவம் இருந்தேன், எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், ஒரு வரம் கொடுக்கணும். 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எந்த தவறு பண்ணாலும் அதை நீ கணக்கில் சேர்த்துக்காத, அதை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோ, அதை வந்து கண்டிப்பாக தவறு கணக்கில் சேர்க்காத. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வாழற வாழ்க்கை இருக்க, அது வந்து அந்த மாற்றம் அற்புதமாக இருக்கும். ஏன்னா 13 வயசுன்றது டீன் ஏஜ். இந்த ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும்
அதுக்கப்புறம் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனைகள் அதிகமாகிட்டே தான் போகும். இந்த முனிவர் அந்த தவத்தை தான் செஞ்சு நமக்காக, அதாவது குழந்தைகளுக்காக 10-12 வயசு வரைக்கும் பண்ணுற தவறுக்கு எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை கிடையாது. அந்த தண்டனை இல்லாததுனால அது குழந்தைங்களுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ரப்பர் வச்சுட்டு கலைச்சிட்டு புதுசாக எழுதுறதுக்கு எப்படி நம்ம பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீ பண்ணது தப்பு, இனி பண்ணக்கூடாது அப்படின்னு மாற்றக்கூடிய வாய்ப்பு மாத்திரம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. அதை அந்த வரத்தை வாங்கி கொடுத்தவர் இந்த மாண்டவிய முனிவர் தான், யம தர்மராஜன். அதுக்கப்புறம் இந்த தண்டனையை அவருக்கு அந்த குழந்தைங்களுக்கு ரத்து பண்ணார். நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், நான் நல்லது பண்ண நினச்சா கூட பிரச்சனை வருது, யோசிக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க திருத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்கலாமே, அதனால தான் குழந்தைங்கள் தவறுக்கு திருத்த செய்கிறாங்க அல்லது இனி அதை பண்ணக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் அதுங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த குழந்தைங்க தாங்க பதில் சொல்லணும். அதனால தான் இந்த மாண்டவியருடைய கதை. குழந்தையில் நம்ம தெரியாமல் செய்கிற தப்பு பெருசு இல்லைங்க, புத்தி தெரிஞ்ச அப்புறம் செய்கிற தவறு இருக்க, அதுக்கு இந்த கர்மாவுக்கு தண்டனை நிச்சயம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம், நான் கோயிலுக்கு போகிறேன், புண்ணியம் பண்ணுறேன், சாமியை கும்பிட்றேன், நான் நல்லதெல்லாம் செய்கிறேன், அதை ஊர் பார்க்கலாம். ஆனால் கடவுள் உங்களுடைய கணக்கு வழக்கம் மாத்திரம்தான் எழுதிட்டுருக்காரு. இது ஒரு மாயமான கணக்கு. இந்த கணக்கு நீங்கள் ரகசியமான இருட்டறையில் செஞ்சால் கூட அது அங்கே போய் பதிவாயிட்டே இருக்கும். இது தெரியாமல் விளையாடுபவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு 6வது அறிவை உபயோகித்து மாற்றிக்கங்க. இல்லைன்னா 5 அறிவு உள்ள மனிதனாக தவறுகளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா நமக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குங்க. வாழ்க்கையில் எல்லாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல, தெரியாமல் பண்ணுறது தான். அதை மாற்றிக்கணும்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு அந்த பெரிய தண்டனையை சின்னதாக குறைச்சி கொடுக்கும். தண்டனைன்னு உடனே சிறைச்சாலைன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம வாழ்க்கையிலேயே அது நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். அப்போ அது நம்ம நினச்சி வருத்தப்பட வேண்டி இருக்கும். இது மாதிரி இன்னும் நல்ல கதைகள் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.